ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே நாட்டுக்கோழி பிரியாணி போட்டிருந்தேன். அந்த நாட்டுக்கோழி வந்து ஊர்லேருந்து மாமியார் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஃப்ரைடே டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி நான் அதை அப்லோட் பண்ணுறேன். எல்லாருமா ஊருக்கு நாங்கள் சேர்ந்து போனோம்னா அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு வருவோம். நாங்கள் போல் வீட்டுக்கார் மட்டும் போயிருந்தார், அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்பயுமே நாங்கள் போகாத போது இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. நாட்டுக்கோழியை வந்து நம்ம இங்கே வெளிலே வாங்கிறத விட ஊரில் இருக்கிற கோழி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நாட்டுக்கோழின்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கிறது இல்லை, வேறு மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதனால் எப்போவுமே நாங்கள் இப்படி தான் ஊர்லேருந்து கொண்டு வந்து சாப்பிடுவோம். அந்த க்ளீன் பண்ண கோழியை எண்ணெயில் போட்டு வதக்கி உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வதக்கி கொடுத்துருவாங்க. பஸ்ஸில் வரும்போது எந்த ஸ்மெல்லுமே வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். அது இங்கே 2 மணி நேரத்தில் நம்ம ஊருக்கு வந்துவிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் இதை நம்ம பிரியாணியோ இல்லை குழம்போ வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இது 2ஆக பிரித்து எடுத்தாச்சு. எலும்பு இல்லாத கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டு பிரியாணி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. பிரியாணி வந்து தாளிச்சிக்கலாம். இதை கொஞ்சமாக ஆயில் போட்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நாட்டுக்கோழி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி கூட நார்மல் போடுறத விட ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா தான் போடணும். இப்போ நம்ம வதக்கி வச்ச கறியை இதோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு, ஆல்ரெடி கறி நல்லா வதங்கியிருக்கு, அதனால் கொஞ்சம் கலந்தாலே போதும். இப்போ புதினாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு கறிக்கு தேவையான தண்ணி விட்டு இது கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெறுமிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கறிக்கு தேவையான தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ பிரியாணிக்கு அரிசியும் கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு போட்டுட்டு அரிசிக்கு தேவையான தண்ணி போட்டு இதோட கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டுட்டு அரிசி போட்டு 1 டீஸ்பூன் நெய் போடுங்க. நெய் வந்து நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா வாசம் நாட்டுக்கோழிக்கு. இப்போ அரிசி வந்து போட்டுட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் டம்மில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடும். எங்கள் பசங்க குழம்பை விட நாட்டுக்கோழி பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா குழம்புல வந்து அது எலும்புலாம் நிறையா இருக்கும். இது நாங்கள் பீஸ் எடுத்து தனியாக போடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்பயும் நாட்டுக்கோழி பிரியாணி தான் நாங்கள் விரும்பி சாப்பிட்றது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.